விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞः சரணாகத வத்சலः தேன மைத்ரி பவதி தே யதி ஜீவிதும் இச்சசி. பகவான் தர்மங்களை நாட்டுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே தானும் பிறக்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணன் தானே கீதையிலே உரித்தார். அப்ப தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதென்பது பகவானுடைய முக்கியமான குறிக்கோள். அந்த தர்மம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று நாம் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள், உண்மை பேசுவது, நேர்மையோடு இருப்பது, பெரியோர்களை மதிப்பது, பொறாமைப்படாமல் இருப்பது, இதை போன்ற அடிப்படை தர்மங்கள். தந்தையிடத்திலே நடந்து கொள்வது, தமையனிடத்திலே நடந்து கொள்வது, மற்ற உறவினர்களிடத்திலே நடந்து கொள்வது, இவை அனைத்தும் தர்மங்கள். அவை அனைத்தையும் ராமன் உலகத்திலே நிலைநாட்டினார். அதோடு கூட மற்றொரு தர்மம், பரமாத்மாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்பட்ட தர்மம், அதுதான் சரணாகத வாத்சல்யம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை யாராவது ஒருவன் சரணம் என்று வந்து பற்றினால் அவனிடத்தில் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அவற்றோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் வாத்சல்யம் வாத்சல்யம்னு பெயர் சொல்லப்படுகிறது. ஒரு கன்றுக்குட்டியை மாடு பிரசவித்தவுடனே அந்த கன்றுக்குட்டியினுடைய உடலில் நிறைய ரத்தம் சதையெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கும். மனித குழந்தையாக இருந்தால் உடனே செவிலியர்கள் யாரோ ஒரு மருத்துவர் கொண்டு போய் அதை கழுவி அழகாக ஒரு துணியிலே சுத்தி கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள். மாட்டுக்கு இதையெல்லாம் யார் செய்வார்கள்? அந்த தாய் பசுதான் தன்னுடைய நாக்கால நக்கி நக்கி அந்த கன்றுக்குட்டியை சுத்தம் செய்யும். ஏன், ரத்தம் அதெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயங்கள் அல்லவா? உடல்லேந்து வந்த சதை சீழு சளி அனைத்தும் இருக்குமே என்றால் தன்னுடைய குழந்தையில் உடம்பில் இருக்கும் அழுக்கு கூட அந்த தாய் பசுவுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. அதை சுத்தம் செய்வதுதான் தான் பண்ண பாக்கியம். குழந்தையை பெற்றெடுத்து அதனுடைய ஒரு அழுக்கை கழுவது தன்னுடைய பாக்கியம்னு அந்த தாய் நினைக்கிறாள். ஏன், மனிதர்களுக்குள்ளும் உள்ளே ஒரு குழந்தை ஆங்காங்கு போய் நன்னா விளையாடி விட்டு உடல் முழுவதும் புழுதி அழுக்கோடு ஓடி வந்து ஒரு தாயோ தந்தையோ அடைத்து கொள்ள வந்தால் எந்த தாய் தந்தையராவது இரு நான் நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறேன், பட்டுப்புடவை பட்டு வஸ்திரம் எல்லாம் அணிந்திருக்கிறேன், இதுல உன்னுடைய அழுக்கு பட்டுவிடும், அதனால் இப்போது அணைத்து கொள்ளாதேன்னு யாரான சொல்லுவார்களா? இந்த பொடி படாதா என்றுதானே ஆசைப்பட்டு குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தேவகி தான் மிகவும் வருத்தப்படுவாளாம். கண்ணனை நான் பெற்றேனே தவிர அதற்கு மேல வளர்க்கக்கூடிய இன்பத்தை நான் அடையவில்லை. ஆங்காங்கு கண்ணன் போய் முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிடெறிஞ்சிரு தாமரை கையும் என்று 10 பாசுரங்களாலே குலசேகராழ்வார் தேவகி புலம்பிய புலம்பல் என்று பாடுகிறார். நான் கண்ணனை பெற்றேனே தவிர அதுக்கு மேல எந்த ஒரு இன்பத்தையும் பெறவே இல்லை. யசோதைக்குத்தான் அனைத்து இன்பமும் கிடைத்தது. ஆங்காங்கு பகவான் புழுதி அலைந்து விட்டு நேர ஓடி வந்து யசோதையை அணைச்சுப்பாராம். அவள் அணிந்து கொண்டிருந்த நல்ல ஆபரணங்கள் நல்ல வஸ்திரங்கள் அனைத்துமே அழுக்குப்படும்படிக்கு அணைத்துக் கொள்வார். அந்த இன்பத்தையும் நான் இழந்து விட்டேனேன்னு தேவகி பாடுகிறார். அப்போ ஒரு குழந்தை என்று இருந்தால் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய அவள் உடம்பில் இருக்கும் அழுக்கு கூட தாய் தந்தையருக்கு ஒரு குணமாக உயர்ந்ததாகப்படுகிறது. அதே போலத்தான் பகவானுக்கும் தன்னுடைய பக்தன் என்று வந்து விட்டால் அவனிடத்தில் குற்றங்கள் இருந்தாலும் அதை பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. இதை எங்கே பார்க்கலாம் என்றால் ஸ்ரீ ராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்திலே ஸ்ரீ விபீஷண சரணாகதி என்கிற ஒரு கண் போன்ற உயர்ந்த பிரகரணம். அதிலே விபீஷணன் எத்தனை பாபம் செய்தவனாக இருந்தாலும் நான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன. ராமன் சரணாகத வாத்சல்யம் என்கிற தர்மத்தை அறிந்தவன். அப்ப தன்னிடத்தில் சரணம் புகுந்த விபீஷணனுக்கு எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அவற்றோடு நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர குற்றத்தை போக்கிவிட்டு என்னிடத்தில் வா என்று சொன்னால் அப்ப அதுக்கு சரணாகத்தினே பேர் கிடையாது. குற்றத்தை எல்லாம் போக்கி கொண்டு ஒருவர் நல்லவராகிவிட்டு எதுக்கு என்னிடத்தில் வர வேண்டும்? ஒருத்தர் இடத்துல போய் கால விழறோம், சுவாமி ஒரு கல்லூரியில் இடம் வேண்டும், ஒரு இடம் நீர் பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு கேட்டோம். நீங்க அந்த பரீட்சையை மறுபடியும் ஒரு முறை எழுதி 100க்கு 99 வாங்கிவிட்டு அதற்கு பிறகு என்னிடம் வாருங்கள்னு சொன்னால் 99 வாங்கினா எனக்கு நேரடியாகவே இடம் கிடைத்து விடுமே. இவர் வீட்டு வாசல்ல ஏன் வந்து காலிலே விழப்போகிறேன்? இவரிடத்தில் வந்தேன் என்றாலே நான் 60, 70, 90 தான் வாங்கி உள்ளேன்னு அர்த்தம். அதனால் பகவானிடத்தில் தோஷங்களை போக்கி கொண்டுதான் போக வேண்டும் என்றால் யாருமே சரணாகதி செய்யவே முடியாது. அதுக்கு நான் பக்தி யோகமே செய்து நேரடியாகவே அடைந்து விடுவேன். சரணாகதியே செய்ய வேண்டாம்.
அப்ப தோஷத்தோடு வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று ராமன் காட்டிக் கொடுத்தார். அந்த விபீஷண சரணாகதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான கருத்துகள், அவற்றைத்தான் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். விபீஷணன் லங்கையிலிருந்து புறப்பட்டு நேர ராமனை தரிசிப்பதற்காக வருகிறார். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சக ராட்சசைஹி ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஒரு ஸ்லோகத்துல இத்தனை கருத்துக்களை வைக்க முடியும்னு இதை பார்த்துதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். விபீஷணன் தான் கிளம்பும் போது உத்பபாத கதாபாணிஹி, தன்னுடைய கதை என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாராம். 4 அரக்கர்களை கூட கூட்டிக் கொண்டார். யாரெல்லாம் வர தயாரோ வரலாம் விபீஷணன் சொன்னார். மத்த யாரும் வரவில்லை. 4 ராட்சசர்கள் மட்டும் விபீஷணோடு வருவதற்கு ஏற்றுக்கொண்டார்கள். சரின்னு 4 பேரை அழைத்து கொண்டு ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே ராமன் லக்ஷ்மணனோடு கூட எந்த கடற்கரையில் இருந்தாரோ அந்த இடத்தை வந்து விபீஷணன் அடைந்தார் என்று தெரிவிக்கிறார். அதுல பாருங்க, ராமன் இருக்கும் இடத்தை அடைந்தார்னு சொல்லாமல் சலக்ஷ்மணஹா, லக்ஷ்மணனோடு சேர்ந்திருந்த ராமன் இருக்கும் இடத்தை வந்து அடைந்தார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஏன் லக்ஷ்மணனோடு சேர்ந்திருந்த ராமன் சொல்லுகிறார்னால், லக்ஷ்மணர் தானே முதன்மையான பக்தன். அப்ப நாம் பகவானிடத்தில் செல்லும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்தர்கள் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்று விபீஷணனுக்கு எண்ணம். அதனால லக்ஷ்மணன் கூட இருக்கிறாரா, அவர் நமக்காக பரிந்து பேசுவாரான்னு பார்த்து கொண்டு விபீஷணன் செல்லுகிறார். ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹா, போன உடனே வேகமாக பறந்து வருகிறார். 100 யோஜனை அகலமான கடலை தாண்டி வந்த விபீஷணனுக்கு நேர ராமனிடத்துல போயிருக்கலாம் அல்லவா. ராமன் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு முன்னால் போய் இறங்கி இருக்கலாம். ராமா, உன்னை நான் சரணமாக பற்றுகிறேன் என்று பிரார்த்தித்திருக்கலாம். ஆனா அப்படி அவர் செய்யவில்லை. அதற்கு முன்னால் சுக்ரீவனிடத்தில் தான் முதலிலே பிரார்த்தனை வைக்கிறார். விபீஷணன் ஆகாச மார்க்கமாக பறந்து வருகிறார். கையில கதையை வைத்துக் கொண்டு 4 அரக்கர்களை கூட்டிக் கொண்டு வந்தார் அல்லவா. ஏன் 4 அரக்கர்கள் என்று ஒரு விளக்கம் தெரிவிப்பார்கள். அதற்குள்ள ஒரு கருத்து உண்டு. பகவானை நாம் சரணம் புகச் செல்லும் போதோ, அவனை பொதுவாக கோவிலில் சேவிக்க போகும்போதோ 2 விஷயங்களை முக்கியமா பண்ணணும். ஒன்று, கால்கள் 2ஐயும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொன்று, கைகள் 2ஐயும் சேர்த்து கூப்பிக் கொள்ள வேண்டும். கைகள் 2ஐயும் கூப்பிக் கொண்டால், உன்னிடத்தில் கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, கை வெறுமனே உள்ள எதுவுமே இல்லைன்னு கையை கூப்பி விடுகிறேனோ இல்லையோ. அதற்கு என்ன பொருள் என்றால், நான் முக்தியை வேண்டி வந்திருக்கிறேன். என்னிடத்துல ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குன்னா இப்படி கொண்டு போய் தானே பகவான் இடத்துல சமர்ப்பிப்போம். இப்படி கொடுத்தோம்னால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் நான் கொடுக்கிறேன், நீ எனக்கு மோட்சம் கொடுன்னு அர்த்தம். நாம் அப்படி செல்லவில்லையே. நான் கையை கூப்பி விட்டால், அஞ்சலி என்கிற முத்திரையோடு சென்றோம் என்றால் ஆகிஞ்சன்யம்னு பெயர். என்னிடத்துல உனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதுக்காக நாளையிலிருந்து பழங்கள் காய்கள் எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம் நடிகன் சொல்ல வரல. அவை அனைத்தும் நாம் அன்போடு சமர்ப்பிப்பது. மோட்சம் கொடுப்பதற்காகவா இதை கொடுக்கிறோம். நான் ஒரு டசன் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாம்பழத்தை வைத்துக் கொண்டு மோட்சம் கொடுன்னு நாம் யாரும் கேட்கவில்லை. மோட்சத்தை கொடுன்னு கையை கூப்பி கேட்டுக்கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு அன்பாலே மாம்பழத்தையோ வாழைப்பழத்தையோ நாமும் சமர்ப்பிக்கிறோம், துளசியை சமர்ப்பிக்கிறோம். அப்ப விபீஷணன் வரும்போது கைகளை 2ஐயும் கூப்பிக் கொள்வது போல 2 ராட்சசர்களாம். கால் 2ஐயும் சேர்த்து கொண்டால் இங்கிருந்து நான் வேற எங்கும் போகப் போவதில்லைன்னு தெரிகிறதோ இல்லையோ. அதற்கு அனன்ய கதித்துவம்னு பெயர். நான் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறேன், நீ எனக்கு சரணமாக இருக்க ஒப்புக்கொண்டால் உன் காலிலே விழுகிறேன், இல்லாவிட்டால் அடுத்த இடம், உன்னை விட்டால் எனக்கு இன்னும் பலர் உள்ளார்கள்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா கால் புறப்படுவதற்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். கால் 2ஐயும் சேர்த்து வைத்துக் கொண்டு விட்டோம்னால் வேறு எங்கும் எனக்கு கதி கிடையாது. ராமா, நீ ஒருவன் தான் எனக்கு புகழ் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அதற்கு 2 ராட்சசர்கள். அப்ப 2 கைகளை போல 2 ராட்சசர்கள், 2 கால்களை போல 2 ராட்சசர்கள், ஆக 4 ராட்சசர்களோடு சேர்ந்து விபீஷணன் வந்தார். அவர் ஆகாசத்தில் வருவதை பார்த்தவுடனே சுக்ரீவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி ராட்சசோப்யேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயஹா. சுக்ரீவனுக்கு பயம் ஏற்பட்டது. நம்மை கொல்லுவதற்காக, ராமனை கொல்லுவதற்காக இந்த ராட்சசன் வருகிறான் என்று முதலிலே நினைத்துக் கொண்டார். அவர் வர்ணிக்கும் போது சர்வ ஆயுதோபேதா, அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு விபீஷணன் வருகிறார் என்று சொல்லுகிறார் சுக்ரீவன். ஆனா வால்மீகி முதல்ல என்ன சொன்னார்? கையில் கதையை எடுத்துக்கொண்டு விபீஷணன் வந்தார்னு மட்டும்தான் இருக்கு. அப்ப கதையை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தவரை அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி வந்தார்னு எப்படி சுக்ரீவன் சொல்லுகிறார் என்றால், ஒண்ணு, அந்த கதையை பிடித்திருந்த அழகை பார்த்தால், பாங்கை பார்த்தால், இவனுக்கு கதை மட்டுமல்ல
எல்லா ஆயுதங்களையுமே நன்றாக பயன்படுத்த தெரியும்னு அந்த பிடியிலே தெரிஞ்சுதான். நாம பொதுவா போகும்போது ஒரு குழந்தைய கையில கொடுத்தான்னு வச்சுங்களேன், நன்னா பழக்கம் உள்ளவர்களாக இருந்தா குழந்தை எப்படி வாங்கணும்னு தெரியும், கையில எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். சில பேருக்கு பழக்கம் கிடையாதுன்னால் இப்படியே பிடிச்சுட்டு இருப்பா, அந்த குழந்தை என்ன பண்ண எப்படி பிடிச்சுக்கணும்னே தெரியாது. அத போல விபீஷணன் அந்த கதையை பிடித்தால் இவருக்கு கதையை பயன்படுத்தவே தெரியாது போல் இருக்கே என்று தோன்றாதாம். கதை மட்டுமல்ல, வில்லு வாளு எதை கொடுத்தாலும் இவர் பயன்படுத்துவார்னு தோற்றும்படிக்கு கதையை பிடித்திருந்தார். அதனால சர்வாயுதோபேதகான்னு சுக்ரீவன் சொன்னாராம். மற்றொரு அர்த்தம் சொன்னார், இவர் கையில் இருக்கும் கதையை பற்றி சுக்ரீவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ராமன் இதை போல எந்த ஒரு ஆயுதத்தை ஏந்தி வந்தாலும் ஜெயித்து விடுவார்னு சுக்ரீவனுக்கு தெரியும். ஆனால் அந்த கதையை விபீஷணன் எப்படி பிடித்திருந்தா தெரியுமா? இப்படி தோள் மேல வைத்துக் கொண்டு வரவில்லையாம், இப்படி ஒரு கையில வச்சுட்டு வரலையாம். கதையை நடுவிலே வைத்து தன்னுடைய கையை கூப்பி கொண்டு அதுக்கு நடுவுல கதையை ஏந்தி கொண்டு வந்தாராம். அந்த கையில அஞ்சலி வணக்கம் என்கிற முத்திரை இருக்கு பாருங்க. இந்த அஞ்சலி என்கிற முத்திரை தான் பெரிய ஆயுதமா. பகவானை நாம் தோற்கடிக்க வேண்டும், நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஆயுதம் அஞ்சலி என்கிற ஆயுதம் தானா. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு தெரிவிப்பார்கள். எத்தனை தவறு செய்திருந்தாலும் நம்மை பகவான் மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அஞ்சலி முத்திரை காமிச்சா போரும். அப்ப பகவானை வெல்லுவதற்கான ஆயுதம் அஞ்சலி என்கிற ஆயுதம். அதை ஏந்தி கொண்டு விபீஷணன் வந்தபடியால் சுக்ரீவனுக்கு உள்ள பயப்படுறது, யாரோ ஒருவர் ராமனை பத்தின ரகசியத்தை விபீஷணனுக்கு சொல்லிவிட்டார்கள். கதையை ஏந்தி வந்தாலும் ராமனை ஜெயிக்க முடியாது, வாளை ஏந்தி வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் விபீஷணனா கையை கூப்பி கொண்டு அஞ்சலி என்கிற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு ராமன் தோற்று விடுவார் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்களேன்னு சுக்ரீவனுக்கு பயம். ஏன்னா ராமன் இந்த அஞ்சலி முத்திரையை பார்த்து விட்டால் தோற்று விடுவார், சுக்ரீவனை விபீஷணனை ஏற்றுக்கொண்டு விடுவார்னு சுக்ரீவனுக்கு எண்ணம். அதனால சர்வாயுதோபேதா, ராமனை கொல்லக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த கை மட்டும்தான். அந்த கூப்பிய கையோடு வருகிறாரேன்னு சுக்ரீவனுக்கு வருத்தம், பயம். அப்ப தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை காட்டிக்கொண்டு 4 அரக்கர்களோடு சுக்ரீவன் பார்த்து வருகிறார். வந்தவுடனே நேரே ராமனிடத்தில் போய் விபீஷணன் சரணாகதி செய்யவில்லை. முதலில் சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறார், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் வந்திருக்கிறேன் என்று ராமனிடத்திலே போய் சொல்லுங்கோள் என்று ராமனிடத்துல நேர சொல்லல, சுக்ரீவனை பார்த்து விபீஷணன் கேட்கிறார். ஏன் சுக்ரீவனிடத்தில் கேட்க வேண்டும்? இவ்வளவு தூரம் பறந்து வந்தவருக்கு இன்னொரு 10 அடி பறந்து போயிருந்தால் ராமனே இருந்திருப்பார், அவரிடத்திலேயே சொல்லி இருக்கலாமே. என்னால் அதிலிருந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார் வால்மீகி. விபீஷணன் கடைப்பிடித்து காட்டுகிறார், பகவானை நான் சரணம் புகும்போது நேரடியாக அவரை பற்றக்கூடாது. முன்னமே ஒரு அர்த்தம் பார்த்தோம், பிராட்டி மகாலட்சுமி தாயாரை பணிந்து விட்டுத்தான் பகவானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும். காகாசுரனுக்கு அதுதான் காரியகரமாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதற்கு மேலாக நேர மகாலட்சுமியை கூட பற்ற முடியாது. அதற்கு முன்னால் பகவானுடைய பக்தர்கள்னு இருப்பார்களே, அவர்களை முதலிலே பற்ற வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். வெண்ணோர் பெருமான் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவன் ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய பாதத்தை பணிய வேண்டும் என்றால் வேதம் வல்லார்களை கொண்டு, முதல்ல வேதத்தை அறிந்து அதை பற்றி நடக்கக்கூடிய பக்தர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களே, பக்தர்களை பணிந்து கொண்டுதான் பகவானை பற்ற வேண்டும் என்று சித்தாந்தம். அதை போலத்தான் சுக்ரீவனிடத்தில் விபீஷணன் பிரார்த்திக்கிறார். நாம பகவானை பற்ற போகும்போது நேரடியாக கோவிலுக்கு போகும்போது கூட நேரடியாக பகவானை சேவித்து விடக்கூடாது. முதல்ல பிரதட்சணமா போய் தாயாருடைய சன்னதி இருக்கும், அவளை சேவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி வந்தானா ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், கருடன், விஸ்வக்சேனர் இவர்களுடைய சன்னதி எல்லாம் இருக்குமே, அவர்களை எல்லாம் சேவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உள்ளே சென்று பகவானை சேவிப்போம். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் கூட இருந்து எனக்காக வாதாட வேண்டும். அப்பதான் பகவான் என்னை ஏற்றுக்கொள்வார், அவருடைய கோபம் தணிந்து குணங்கள் வெளிப்பட போகின்றன. அதை போல பாகவதங்களை பற்றி கொண்டுதான் பகவானை பற்ற வேண்டும். பாகவதன் என்று சொன்னால் பகவானுக்கு பக்தர், பகவானுடைய தொண்டர், அடியார்கள்னு பொருள். அப்ப அடியார்களை பற்றி கொண்டுதான் பகவானை பற்ற வேண்டும் என்கிற ஒரு முறை விபீஷணனுக்கு தெரிந்திருந்தது. அதனால நேர வந்து சுக்ரீவனிடத்துல பிரார்த்தித்தார். இதுல ஆச்சரியம் என்னவென்றால், நாம் பகவானை பற்ற போகும்போது பக்தர் மூலமாக செல்லுகிறோம் அல்லவா, அதே போல பகவான் நமக்கு அனுகிரகிக்கும் போதும் நேரடியாக அனுகிரகிக்க மாட்டாராம், பக்தர்கள் மூலமாகத்தான் அனுகிரகிப்பாராம். இவன் முன்னிடுபவர்களை அவன் முன்னிடும்னு பிள்ளை உலகாரியன் என்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார்.
நாம யார் மூலமாக பகவானை பற்றுகிறோமோ பகவானும் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு அனுகிரகம் செய்வார்களாம். இப்ப பெரியவர்கள், பெரிய மனுஷர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்றால் நாம நேர அணுக முடியாது. அவருக்கு நெருக்கமானவர் யார் மூலமாகவோ ஒரு விண்ணப்பத்தை வைப்போம், பதிலும் அவர்கள் மூலமாகத்தான் வரும். எதற்காக பகவான் செய்கிறார்? விபீஷணன் எதற்காக சுக்ரீவன் மூலமாக ராமனிடத்திலே செல்ல வேண்டும்? நாம் அனைவரும் ஏன் ஆச்சாரியர்களை பற்றி கொண்டு பகவானை பற்ற வேண்டும் என்றால், நாமோ பல குற்றங்களை செய்தவர்கள். அப்ப நேரடியாக பகவானிடம் செல்லுவதை விட ஆச்சாரியனுடைய நிழலிலே நின்று கொண்டு பகவானிடத்துல போனோம் என்றால், ஆச்சாரியனை பார்த்த உடனே பகவானுக்கு அன்பு பெருக போகிறது. அந்த அன்பு நம் பேரிலும் பட்டுவிடும். அதற்காக நம்முடைய குற்றங்கள், நாம் செய்த தவறு, இத்தனை நாளா பகவானை வெறுத்து கொண்டு அவரை புறக்கணித்து விட்டு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன், அந்த தவறையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு பெரிய மனுஷர் பக்தருடைய நிழலிலே நின்று கொள்ளுகிறோம் நாம். சரி, அப்ப பகவான் நாம் அவனை பற்றின பிறகு அருள் புரிவதை நேரடியாக நமக்கு செய்யலாம் என்னால் நேரடியாக செய்வது கிடையாது. இதே விபீஷண சரணாகதியிலே சுக்ரீவனை பற்றி கொண்டு விபீஷணன் ராமனை பற்றினார். திரும்ப ராமன் பதில் சொல்லும் போதும் சுக்ரீவனிடத்துல சொல்லுகிறார், ஆனயேனம் ஹரிசிரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். ஒரு பெரிய வாதம் நடந்தது. சுக்ரீவன் சொல்லுகிறார் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கொன்றுவிட வேண்டும் என்று. அல்ல, அங்கதன் சொல்லுகிறார் திரும்பி அனுப்பிவிட வேண்டும் என்று. ஜாம்பவான் சொல்லுகிறார் சிறை பிடித்து விட வேண்டும் என்று. ஹனுமான் சொல்லுகிறார் இல்ல இல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ராமன் அனைத்தையும் ஆராய்ந்து கடைசியில முடிவெடுத்து விட்டார், விபீஷணனை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று. நேர விபீஷணனை அழைத்திருக்கலாமே, அழைக்கவில்லை. எந்த சுக்ரீவன் மூலமாக விபீஷணன் தன்னை பற்றினாரோ அதே சுக்ரீவனம் மறுபடியும் தூது அனுப்புகிறார். ஹரிஸ்ரேஷ்ட சுக்ரீவா, ஆனைய நீ போய் விபீஷணனை அழைத்து வா என்று பகவான் சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்? நாமோ நிறைய தவறு செய்திருக்கிறோம். அப்ப நேர பகவான் இடத்துல போக முடியாது. பக்தர்கள் நிழலில் நின்று கொண்டு பகவானை சென்று பற்றுகிறோம். சரி, பகவான் நமக்கு அனுகிரகிக்கும் போது அவருக்கு யார் துணையும் தேவையில்லையே. நேரே ஏன் அனுகிரகிக்கவில்லை என்றால், பகவான் ஒரு குற்றம் செய்திருக்கிறாராம். என்ன குற்றம் என்றால், குற்றம்னு நேரடியான குற்றம் கிடையாது. ஆனால் அவர் வேண்டுமானால், நான் இத்தனை நாட்கள் உலக இன்பத்தில் ஆசைப்பட்டு கொண்டு வாழும்போது அவர் நேர வந்து என்னை திருத்தி இருக்கலாம் அல்லவா? அப்படி செய்யாமல், நீ செய்த கர்மத்தின்படிக்குத்தான் உனக்கு பிறவி கிடைக்கும், நீ செய்வதற்குத்தான் உனக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? அது அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறையா. இதை உண்மையா குறைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு தாய் தந்தையுமே குழந்தைகளுக்கு நல்லது தீயதை உணர்த்த வேண்டும் என்றால், நல்லது செய்தால் பரிசு கிடைக்கும், தீயது செய்தால் தண்டனை கிடைக்கும்னு புரிய வைத்துத்தானே ஆக வேண்டும். அப்படி இல்லாமல் நீ யார வேணாலும் அடிக்கலாம், நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், மற்ற பொருள்களை எல்லாம் திருடலாம், நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம், எல்லாத்துக்கும் கொண்டாடுவோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதே தெரியாது. அப்ப ஒருவனுக்கு நல்லது தீயது அறிவிக்க வேண்டியது தந்தை தாயினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பால் பகவான் என்ன செய்து விடுகிறார், நீ என்றைக்கு உணர்ந்து கொண்டு என்னிடத்துல வருகிறாயோ அன்றைக்கு நான் உன்னை ரட்சிக்கிறேன். அதுவரை நீ உலக இன்பத்தில் ஆசைப்பட்டு உழன்று கொண்டிருந்தால் நான் வந்து ரட்சிக்க மாட்டேன்னு பாராமுகமாக இருந்தாரே, அது அவருடைய குற்றம்னு சொல்லிவிட முடியாது. நாம் நல்லதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அவர் நடந்து கொள்ளுகிறார். ஆனா பகவானுடைய திருவுள்ளம் எப்படிப்பட்டதென்னால், ஐயோ இவ்வளவு நாள் குழந்தையை கஷ்டப்படுத்தி விட்டோமே நினைப்பாராம். கஜேந்திரன் நாராயணனை அழைத்தார். 1000 ஆண்டுகள் தானே சண்டையிட விட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. முதலையோடு சண்டையிட்டார். கடைசியில முடியாதுன்னு தெரிந்தவுடனே நாராயணனை அழைத்தார். பகவான் ஓடி வந்து முதலையை கொன்று விட்டு, இப்ப கஜேந்திரனுடைய காலை பார்த்தா கால் ரொம்ப அப்படியே புண்ணுபட்டு இருந்தது. 1000 ஆண்டுகள் முதல்ல கடிச்சா எப்படி இருக்கும், புண்ணுபட்டு இருந்தது. அதனால ஓடி வந்து தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து ஊதி ஊதி ஒத்தடம் கொடுத்தாராம் யானுடைய திருவடிக்கு. ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தி நான் தானே தவறு செய்து விட்டேன்னு பகவானுக்கு எண்ணமா. அவர் உண்மையில் காலம் தாழ்த்தவே இல்லை. கஜேந்திரன் அழைக்காத போது பகவான் வந்திருந்தால் கஜேந்திரன் என்ன சொல்லியிருப்பார், உன்னை நான் அழைக்கவே இல்லையே, நானே என்னை காத்து கொள்ள முடியுமே, எனக்கு சக்தி உள்ளது, நீ போயிட்டு வான்னு சொல்லியிருப்பார். அப்ப அன்றைக்கு வராமல் இருந்தது பகவானுடைய குற்றமே அல்ல. ஆனால் ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ என்ன தோன்றும், ஒரு குழந்தை எங்கேயோ போயிருக்கு, ஓடிட்டு கட்சி கீழே விழுந்துடுறதுன்னு வச்சுங்களேன், அந்த தாய் தந்தை என்ன சொல்லுவார்கள், நான் தான் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும், நான் கூடையே இருந்திருக்க வேண்டும். எப்படியான்னு முடியுமா? ஒரு குழந்தை வெளியில பள்ளிக்கூடத்துக்கு போய்த்தான் ஆகணும், விளையாடுறதுக்கு போய்த்தான் ஆகணும், அங்கு கீழ் விழுந்து கால் அடிபட்டதுனால் ஐயோ என்னுடைய கவனக்குறைவு, நான் தான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும்னு ஒரு தாய் தந்தையர்கள் சொல்லுகிறார்களே, அது குற்றம் அல்ல. ஆனால் தன் பேரில் குற்றத்தை போட்டு கொள்ளக்கூடிய ஒரு குணம் தாய் தந்தை இருக்கும் இல்லையோ, அத போல பகவானுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் உண்டாம். நேற்று வரை இந்த ஜீவாத்மா என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது உண்மைதான். ஆனால்
நான் நினைத்திருந்தால் அவனை மாற்றிருக்க முடியும் இல்லையோ, அதை தவறா செய்யாமல் விட்டு விட்டேனேன்னு பகவானுக்கு மனசுல ஒரு வருத்தம். அந்த தவறை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் அவரும் பக்தன் மூலமாக தம்மை பற்றுகிறாராம். விபீஷணனுக்கு பயம், ஐயோ நான் ராவணனுடைய தம்பி, என்னையெல்லாம் ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியவில்லையே என்று சுக்ரீவன் மூலமாக பற்றினார். ராமனுக்கு இன்னொரு பக்கம் பயம், ஐயோ விபீஷணனை இவ்வளவு துன்பப்படும்படிக்கு நான் அமைத்து விட்டேனே, விபீஷணனுக்கு துன்பம்னு தெரிந்தவுடனே நானே ஓடி போய் ரட்சித்திருக்க வேண்டாமா, ஒரு பெரிய சமுத்திரத்தை தாண்டி வரும் அளவுக்கு விபீஷணனுக்கு துன்பம் கொடுத்து விட்டேன்னு ராமனுக்கு வருத்தமா. இவர் வந்திருக்கிறது சமுத்திரத்தை மட்டும் தாண்டி, ராமன் வந்திருப்பது அயோத்தியிலிருந்து புறப்பட்டு திருப்புல்லாணி கரை வரைக்கும். ஆனா ராமனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் லங்கைக்கு போய் ரட்சித்திருக்க வேண்டும், அதை விட்டு விட்டேன், விபீஷணன் என்னை தேடு வரும் வரைக்கும் நான் தாமதித்து விட்டேன் என்கிற மனசு வருத்தம் இருக்கும் இல்லையோ. அதனால சுக்ரீவன் மூலமாக அனுப்பி தான் விபீஷணனை தானும் ஏற்றுக்கொண்டாராம். அப்ப நாமும் நம்முடைய குற்றத்தாலே பக்தர்கள் மூலமாக பற்றுகிறோம். பகவான் தான் குற்றம் செய்து விட்டோம் என்கிற ஒரு எண்ணத்தாலே, அந்த ஒரு தாயினுடைய உள்ளத்தாலே அவனும் பக்தர்கள் மூலமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்களாம். இத்தனை ஆராய்ச்சியும் விபீஷணனுக்கு மட்டும்தான் நடந்தது. கூட 4 ராட்சசர்கள் வந்தார்கள்னு தெரிவித்தேனே, அவர்கள் 4 பேர் எந்த குலம், எந்த கோத்திரம், அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா, எந்த ஆராய்ச்சியுமே செய்யப்படவில்லை. விபீஷணனை ஏற்றுக்கொண்டேன்னு எப்ப ராமர் சொன்னாரோ, கூட வந்த 4 ராட்சசர்களையும் பகவான் தானாக ஏற்றுக்கொண்டு விட்டாராம். இதிலிருந்தும் சரணாகதியினுடைய ஒரு கருத்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பகவானிடத்தில் சரணாகதி செய்கிறோம் என்பது ஒரு விதம் தனியா. அப்ப என்னுடைய குணநலங்கள், நான் நல்லவனா தீயவனா என்பதை பார்த்து மோட்சம் கொடுப்பார். மற்றொரு வழி உண்டு. சுவாமி ராமானுஷர் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானவர். அவர் சரணாகதி பண்ணி மோட்சத்தை வாங்கி வைத்து விட்டார். அப்ப நாம் இப்போது ராமானுஜருடைய நிழலிலே ஒதுங்கி விடுவோமே. எப்படி விபீஷணனுக்கு பின்னாலே நின்ன 4 பேர் என்ன எப்படிப்பட்டவர்கள் யாருன்னு ஆராயப்படவே இல்லையோ, அதை போல நம்மை பகவான் ஆராயத் தொடங்கினால் நமக்கு வம்பு, குற்றங்கள் தான் இருக்க போறது, நல்லது கிடைக்க போறது இல்லை. அதனால் ராமானுஜருடைய நிழலிலே நின்று கொண்டு விட்டோம் என்றால் ஆராய்ச்சியே பண்ணாமல் அவருக்கு கதவை திறந்து விடும்போது நாமும் பின்னாடியே படலாமோ இல்லையோ. இதுதான் ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லப்படுகிறது. சரணாகதி செய்யும் போதும் எந்த ஆச்சாரியன் மூலமா பற்றினேனோ அவர் மட்டும்தான் பகவானுடைய கண்ணில் பட வேண்டும். நான் அவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அப்படியே மோட்சத்துக்குள் சென்று விட வேண்டும். அந்த அளவுக்கு ஆச்சாரியனுக்கு நிழல் போல அவருக்கு பணிந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அப்ப நம்முடைய நன்மை தீமைகளை ஆராயாமல் பகவான் அனுகிரகித்து விடுகிறார் என்றும் இந்த சரணாகதியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இப்படி 6 காண்டங்களாலே 6 சரணாகதிகளை அமைத்து, சரணாகதி என்றால் என்ன என்று பாலகாண்டத்தில் தேவர்களுடைய சரணாகதியை பார்த்து தெரிந்து கொண்டோம். சரணாகதிக்கு பயன் கைங்கரியமே என்பது அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மண சரணாகதியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். சரணாகதி செய்வதற்கு காரணம் இயலாமை, சக்தியின்மை அல்ல, அதுதான் எனக்கு பொருத்தம். நான் எப்ப தொண்டன் சொத்தாகி விட்டேனோ, சொத்து தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளக்கூடாது, சுவாமிதான் ரட்சிக்க வேண்டும் என்று ரிஷிகள் வாக்கியத்தை கொண்டு தெரிந்து கொண்டோம். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் நம்முடைய இன்னல்களை போக்க சக்தி உடையவன், அதனால் அவரைத்தான் சரணம் பற்ற வேண்டும்னு தெரிந்து கொண்டோம். அதுக்கு மேல சுந்தர காண்டத்தில் சீதை கூட இருந்தால் எப்பேற்பட்ட பாபியையும் பகவான் மன்னிப்பார், அப்ப பிராட்டி மூலமாகத்தான் பகவானிடம் சரணாகதி செய்ய வேண்டும்னு தெரிந்து கொண்டோம். யுத்த காண்டத்தில் உலகப்பற்றை விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும், ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்கிற பண்புகளோடு செல்ல வேண்டும், பக்தர்கள் மூலமாகத்தான் பகவானை பற்ற வேண்டும். இதை போன்ற பல கருத்துக்களை நாமும் விபீஷண சரணாகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி காண்டந்தோறும் சரணாகதிகளை அமைத்து இதுதான் சரணாகதியினுடைய தத்துவம் என்று காட்டுவதுதான் வால்மீகி ராமாயணம். ஆனால் இது எல்லாமே பலித்த சரணாகதிகள். எப்படியெல்லாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை காட்டினவர், எப்படி சரணாகதி செய்யக்கூடாது என்பதையும் சில இடங்களிலே வால்மீகி காட்டுகிறார். எதிர்மறை எடுத்துக்காட்டும் பார்க்கணும் இல்லையோ. இதை பண்ணா இது கிடைக்கும், செய்யாவிட்டால் என்ன ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அப்ப சரணாகதி எப்போது வீணாகிறது என்பதையும் வால்மீகி காட்டுகிறார். அதையும் சேர்த்து அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிக்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।